ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்வீட் வந்து பால் கொழுக்கட்டை ரெசிபி. ஸோ அந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டைக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். எப்போயுமே கடைகளில் வாங்குவோம்ல இடியாப்ப மாவு, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட், உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்நீர் வந்து கொஞ்சமாக தெளித்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை. அதனால் நல்லா ஒரு சுடு தண்ணி வச்சு கையில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சு மாவு வந்து நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பிசைஞ்சு எடுத்த மாவு வந்து நான் சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து கையில் வந்து தேய்ச்சி கூட எடுத்துக்கலாம் கொழுக்கட்டையை. ஸோ எந்த மாதிரி வேணாலும் நான் செஞ்சுக்கலாம். நான் வந்து சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டையை வந்து நம்ம உருட்டி எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து வேக வைக்கலாம் தண்ணியில் சேர்த்து. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இட்லி பானையில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து இதை வந்து பால் கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை பாதியாக சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் ஒரே நேரத்தில் போட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்போ எடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் பாதி வந்து சேர்த்து வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். நல்ல ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சரியாக வேகலைன்னா உள்ளே வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு திக்கான பால் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க. சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி, பால் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இந்த பால்லே வந்து அந்த கொழுக்கட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரணும். பால் வந்து நல்லா கெட்டி ஆகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டையில் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாஸ்தா வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த பாஸ்தா வந்து நம்ம சேமியா பாயாசம் இந்த மாதிரி ஸ்வீட் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போ சேமியாலாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த பாஸ்தா இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து சேர்த்துப்போம். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டையில் சேர்த்துருக்கேன். ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம அந்த கொழுக்கட்டையோட இந்த பாஸ்தாவும் சேரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு இப்போ 1 கப் அளவுக்கு 1/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்த இந்த பால் கொழுக்கட்டை சர்க்கரை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். பாலும் வந்து நல்லா திக்காகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து கீழே வந்து ஒரு நேரத்தில் அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சு அப்படின்னா அதோடய வாசனை நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கெட்டி பதம் வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க வந்து ஏதாவது ஸ்வீட் கேட்குறாங்க அப்படின்னா ஈவினிங் நேரத்தில் ஸ்கூல் லீவ் டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டையில் பாஸ்தா சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.